வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். இன்றைக்கி நான் செய்யக்கூடிய ரெசிபி மிளகாய் பச்சடி. இந்த ரெசிப்பியை ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாங்க. இந்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ரெசிப்பியை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செய்யும்போது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து 1 கப் அளவு சின்ன வெங்காயம், லேசாக வசக்கினா போதும். 1/2 கப் நறுக்கின பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள். லேசாக வசக்கி விட்டுறலாம். புளி கரைசல் 1/2 கப், கால் கப் தண்ணீர், குக்கரை மூடி போட்டு நல்லா ஆவி வந்ததும் வெயிட் சேர்த்து 5 விசில் வந்ததும் அடுப்பை அணைச்சிருங்க. குக்கரை திறந்து பார்க்கலாம். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுருங்க. அடுத்து குக்கரில் உள்ள தண்ணி வத்துற வரைக்கும் பச்சடியை நல்லா வசக்கி கொடுத்துட்டே இருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பச்சடி சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. பச்சடியில் புளிப்பு, உப்பு, காரம் சும்மா நச்சுன்னு இருக்குது. தயிர் சாதத்துக்கு இந்த பச்சடி செம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.